அவரது 120வது பிறந்த நாளை கூகுள் டூடில் சிறப்பித்த போதுதான் அதுவரை அவரை பற்றி அறிந்திடாதவர்களும் மறந்து போனவர்களும் அவரை பற்றி தேடி பிரமிக்க ஆரம்பித்தார்கள். மலையாள சினிமாவின் முதல் பெண் நாயகிதான் இந்த PK ரோசி. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் 1900 ஆண்டில் பிறந்த ரோசி கேரளாவில் பட்டியல் இனமாக கூறப்படும் புலையர் சமூகத்தில் பிறந்தவர் என கூறப்படுகிறது. ராஜம்மாள் எனப்படும் இவர் தலித் கிறிஸ்தவராக மதம் மாறி பின் ரோசி என பெயர் வந்ததாக சொல்லப்படுகிறது. சிறு வயதிலேயே தந்தையை இழந்ததால் இவரது குடும்பம் வறுமையில் வாடியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் புல்லறுக்கும் பணியை செய்து வந்த ரோசிக்கு நடிப்பின் மீது தீராத காதல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து நாடக கலையில் இணைந்துள்ளார். அதுவும் பெண்கள் நடிப்பது என்றாலே தவறாக பார்க்கப்பட்ட பேசப்பட்ட காலத்தில் நடிப்புத் துறையில் காலடி எடுத்து வைத்தவர் ரோசி. நாட்டுப்புற கலையை தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட காலகட்டத்தில்தான் மலையாள சினிமாவின் காட்ஃபாதர் என போற்றப்பட்ட இயக்குனர் JC டேனியலை சந்தித்தார் ரோசி. இதனைத் தொடர்ந்து 1928 ஆண்டில் டேனியல் இயக்கத்தில் உருவான விகதகுமாரன் என்ற படத்தில் ரோசி நாயகியாக நடித்தார். ஒரு பட்டியலின பெண் சாதி இந்து பெண்ணாக நடித்தது மலையாள சமூகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. கடுமையான விமர்சனங்களையும் எதிர்ப்புகளையும் எதிர்கொள்ள ஆரம்பித்தார் ரோசி. இதனைத் தொடர்ந்து இயக்குனர் டேனியலும் ரோசியும் துரத்தி இடிக்கப்பட்டனர் என்றும் கூறப்படுகிறது. ரோசியின் வீடு தீக்கிரையாக்கப்பட்டது எனவும் கூறப்படுகிறது. உயிரை காப்பாற்றிக் கொள்ள அவர் திருவனந்தபுரத்தில் இருந்து நாகர்கோவிலுக்கு கேசவப்பிள்ளை என்பவர் ஓட்டி வந்த லாரியில் ஒளிந்து கொண்டு தப்பித்தார் எனவும் கூறப்படுகிறது. பின்னாளில் கேசவப்பிள்ளையையே திருமணம் செய்து கொண்டார் என்றும் சொல்லப்படுகிறது. எந்த சமூகம் அவரை ஏற்றுக்கொள்ள மறுத்ததோ அதே சமூகத்தில் தனது சொந்த அடையாளங்களை மறைத்து இறுதி காலம் வரை வாழ்ந்தார் எனவும் சொல்லப்படுகிறது. 2021ஆம் நூற்றாண்டில் ரோசிக்கு அங்கீகாரம் அளிக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதாவது கடந்த 2005ஆம் ஆண்டு கேரளாவில் நடைபெற்ற சர்வதேச திரைப்பட விழாவில் பட்டியலின எழுத்தாளர்கள் சங்கத்தினர் போராட்ட கடிதம் ஒன்றை வெளியிட்ட போதுதான் பலரும் அவர் குறித்து தெரிந்து கொள்ள ஆரம்பித்துள்ளனர். மேலும் 2013ஆம் ஆண்டு இயக்குனர் கமல் மலையாளத்தில் செல்லுலாய்டு என்ற திரைப்படத்தை இயக்கினார். அதில் இயக்குனர் JC டேனியலாக பிருத்திவிராஜும் ரோசியாக சாந்தினி கீதாவும் நடித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. WCC எனப்படும் மலையாள திரைப்படத் துறையில் பணிபுரியும் பெண்களின் கூட்டமைப்பு கடந்த 2019ஆம் ஆண்டு PK ரோசி பிலிம் சொசைட்டியையும் உருவாக்கியது. சினிமாவில் பெண்களின் பிரச்சனைகளை தீர்க்கவும் பாலின சமத்துவமின்மை பிரச்சனைகளை தீர்க்கவும் அவர்களை மேம்படுத்தவும் உருவாக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2024ஆம் ஆண்டு கேரள சர்வதேச திரைப்பட விழாவில் ரோசிக்கு மரியாதை செலுத்தும் விதமாக வீடியோ ஒன்றையும் வெளியிட்டுள்ளது. இந்தியாவில் ஏப்ரல் மாதம் தலித் வரலாற்று மாதமாக கடைபிடிக்கப்படுகிறது. வரலாற்றில் மறக்கடிக்கப்பட்ட பட்டியலின ஆளுமைகளை நினைவு கூறும் விதமாகவும் பட்டியலின மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையிலும் பல்வேறு நிகழ்வுகள், கருத்தரங்குகள் இந்தியாவில் பல்வேறு நகரங்களில் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த சூழலில்தான் PK ரோசியும் பேசப்பட ஆரம்பித்திருக்கிறார்.